ஸோ ஒன்ஸ் அகைன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, ஒரு நியூஸ் பேப்பர் ஆடு, ஒரு டெலிவிஷன் ஆடு, ஒரு பேம்ப்ளெட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌச்சர்ஸ், ஃப்ளக்ஸ் போர்டு, ஸ்டாண்டீஸ், இதெல்லாம் இன்னைக்கும் யூஸ் பண்றாங்க தான், அதுல டவுட்டே கிடையாது. பட் ஸ்டில் இதுல கிடைக்கிற ரீச்சை விட நமக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல கிடைக்கிறதுக்கான ரீச் தான் ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கு. காரணம் ரொம்ப சிம்பிள். ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர், அதாவது ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டர் சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு நம்ம ஒரு ஆடு ஆல்ரெடி பிஸ்னஸ்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். லைக் ஒரு சின்ன ஆட் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் கொடுக்கணும்னா அதுக்கு 250 rupees. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சர்க்குலேஷன். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நியூஸ் பேப்பரில் கொடுக்குறோம், ஹிந்து பேப்பரில் கொடுக்குறோம்னா ஒன்று, தினத்தந்தியில் கொடுக்குறோம்னா ஒன்று, அதே மாதிரி லோக்கல் நியூஸ் பேப்பரில் கொடுக்குறோம்னா ஒன்று, இந்த மாதிரி நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். சேம் திங் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவிஷன் ஆட் காஸ்ட்டும். லைக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் ஹவர்ஸ்லனா 10 செகண்டுக்கு எவ்வளோ, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேம் ரேடியோ ஆட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் மார்க்கெட்டிங்கோட காஸ்ட் ரொம்பவே ஹியூஜ் ஆயிடுச்சு. அதே நேரத்தில் இட்ஸ் அ ஜெனரிக் மார்க்கெட்டிங். யாரு பார்க்குறா அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. அகைன் நான் சொன்ன மாதிரி அந்த நியூஸ் பேப்பர் இன்னைக்கு நான் படிக்கல அப்படின்னா அது எனக்கு ரீச் ஆகலை, அவ்வளோதான் வச்சுக்கோங்களேன். அகைன் இட்ஸ் ஸோ எக்ஸ்பென்சிவ் அண்ட் கேனாட் பி மாடிஃபைட். டெஃபினட்டாக நீங்கள் ஒரு ஃப்ளெக்ஸ் போர்டு எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா அதை பிரிண்ட் எடுத்துட்டீங்கன்னா உங்களால் மாற்ற முடியாது. பட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எப்போ வேணால் நம்மளால் மாற்ற முடியும். அதே நேரத்தில் இட்ஸ் அ டிலேடு கம்யூனிகேஷன். என்னன்னா நீங்கள் ரேடியோவில் ஒரு ஆட் கொடுக்குறீங்க, அது என்னைக்கு வரும் அப்படிங்கிறது மேபி பேஸ்ட் ஆன் த டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் ஆடுக்கு எல்லாமே பே பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது ஒரு 10 நாள் கழிச்சு கூட வரலாம், இல்லைனா 1 வீக் கழிச்சு கூட வரலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய செட்பேக்ஸ் இருக்குது ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில். அகெயின் நான் சொல்கிற மாதிரி ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் கம்ப்ளீட்டாக ராங் அப்படின்னு நான் சொல்லவே கிடையாது. ஏன்னா ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே தேவையாக இருந்துச்சு. பட் இன்னைக்கு இருக்க டிஜிட்டல் எரால இது ஸ்லோலி வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கான பொட்டன்ஷியல் ரொம்ப ஹியூஜ் ஆகிட்டே வருது. ஸோ தட் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கான ரிக்யர்மெண்ட் கொஞ்சம் ஃபேட் அவுட் ஆகிட்டே வருது. அதுதான் நான் நிறையா மீன் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக இன்னைக்கு மேபி நிறைய பிஸ்னஸ் பீப்புள் ஜாயின் பண்ணியிருக்க சான்ஸ் இருக்கு. எல்லாரும் கண்டிப்பாக கேள்விப்பட்டது தான். ஸோ இஃப் யூ ஆர், இது வந்து நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் கிடையாது. Like if your business is not on the internet, then you will be out of business in the next 5 years. ஸோ இது டெஃபினட்டாக எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அட்லீஸ்ட் நிறைய ஃபோரம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ உங்களுடைய பிஸ்னஸோடைய ஒரு ப்ராடக்ட் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இல்லைனாலோ, இல்லை உங்கள் ப்ராடக்டை பற்றி யாராவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா உங்களை நேரில் தான் வந்து விசிட் பண்ணணும், அப்படி அதுதான் க்ரைட்டீரியாவாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சினாரியோவாக இருந்தாலும் டெஃபினட்டாக நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் இட்ஸ் கோயிங் டு பி அப்சலீட். இது வந்து ரியல் த்ரெட். பிகாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டிஜிட்டலைஸ் ஆயிட்டு இருக்கு. ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் ஒரு ஒரு 2016 டைம்ல வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அது எப்படி டிஜிட்டலா மாறும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. பட் ஸ்டில் இன்னைக்கு 10 இயர்ஸ் டவுன் த லைன்ல பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கண்டிப்பா நீங்களே பார்த்துருவீங்க எல்லா ஷாப்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூபிஐ பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் இருக்கு. ஸோ ஒரு பிசிக்கல் நம்ம மணி யூஸ் பண்ணவே தேவையில்லை, எல்லாமே டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. விச் மீன்ஸ் டிஜிட்டலோடைய ப்ரெசன்ஸ் நம்ம வந்து நம்மளோட பிஸ்னஸ்குள்ள கொண்டு வரல அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி அப்சலிட். இது வந்து பாத்தீங்கன்னா பிஸ்னஸ்க்கு இருக்கிற கிரேட்டஸ்ட் த்ரெட். ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் அ இண்டிவிஜுவல், ஓகே பிஸ்னஸ்க்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சினாரியோ இருக்கு அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலுக்கு லைக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஓகே ஒரு காலேஜ் முடிக்கிறோம், காலேஜ் வரைக்கும் நம்ம லேர்ன் பண்றது இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். பட் ஆஃப்டர் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ இன்னைக்கு இருக்கிற எல்லா கம்பெனிஸும் நான் சொன்ன மாதிரி எல்லா கம்பெனிஸ்லயும் ரிக்யர்மெண்ட் டிராஸ்டிக்கா இருக்கு. பட் அதுக்குள்ள வந்து ஸோ டிமாண்ட் இருக்கு. டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களை எக்யூப் பண்ணிக்கல அப்படின்னா, பிகாஸ் இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் எப்படி மாறிட்டாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களை இன்டர்வியூ பண்ணி எடுக்கிறதுலாம் செகண்டரி. பட் இன்டர்வியூ வந்து லாஸ்ட் தான். ஃபர்ஸ்ட் உங்களுடைய டெஸ்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டூல் டெஸ்ட் மாதிரி தான். ஓகே நான் உனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறேன், நீ அதை செஞ்சு காட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்கள் கம்பெனிக்கே என்ன அப்படின்னா ஒரு போஸ்டர் டிசைனுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி நாங்கள் கொடுத்துருவோம். எங்களுக்கு ஒரு 150 பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டைரெக்டாக வந்து இந்த ஒரு 10 போஸ்டர்ஸ் எங்களுக்கு கிரியேட் பண்ணி அனுப்புங்க. பேஸ்ட் ஆன் தட் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் தான் இன்டர்வியூ. ஸோ விச் மீன்ஸ் அப்ளைடு ஸ்கில்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செலெக்ஷன் கிரைட்டீரியா. ஓகேங்களா? ஏன்னா இன்னைக்கு எல்லா கம்பெனிக்குமே ரெடி டு ஒர்க் பீப்புள் தான் தேவைப்படுது. ஓகேங்களா?
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன நாலேஜ் இருக்கு அதை உடனே வந்ததுக்கப்புறம் உனக்கு ட்ரெயின் பண்ணிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உன்கிட்ட இருந்து அவுட்புட் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 6 மந்த்ஸ் ஆயிடும். ஓகேங்களா? அது வரைக்கும் உங்களுக்கான சேலரி, உங்களுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆஃப் மணி இன் கம்பெனிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேங்களா? அதே நேரத்தில் நீங்க அந்த அவுட்புட் கடைசியில வந்து குடுக்கல அப்படின்னா விச் இஸ் அகைன் உங்களை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இன்னொரு பர்சனை எடுக்கணும். அப்படிங்கும்போது கம்பெனிஸ் இன்னைக்கு எதிர்பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா உன்கிட்ட என்ன ஸ்கில் இருக்கு, ரெடி டு அப்ளை ஸ்கில்ஸ் என்ன இருக்கு, நீ வந்தேன்னா ஆஸ் அ டிஜிட்டல் மார்க்கெட்டரா வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கம்பெனிக்கு என்ன வேல்யூ நீ ஆட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் மை ப்ராடக்ட், இதை வந்து பார்த்தீங்கன்னா நீ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணுவ, இதுதான் வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டினா இருக்கும். விச் மீன்ஸ் உங்களுக்கு தேவை அப்ளைடு நாலேஜ், நாட் தியரட்டிக்கல் நாலேஜ். ஜஸ்ட் ஓவராலாக எனக்கு வெப்சைட் தெரியும், ஹெச்டிஎம்எல் படிச்சிருக்கேன், சிஎஸ்எஸ் படிச்சிருக்கேன், நான் மெட்டா ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும், இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே தேவையில்லை. வந்தா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணி காட்டுவியா, லைக் யூ டு யூ ஹேவ் லைக் உனக்குன்னு ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கா, அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஸோ விச் மீன்ஸ் ரெடி டு செல்லபிள் ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நெக்ஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆக ஆக வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நீங்கள் வந்து இன்னைக்கு ஒரு 2025 பேட்சாக இருக்கிறீங்க, இன்னைக்கு கோர்ஸ் இந்த வருஷம் கோர்ஸ் முடிக்கிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர்க்குள்ள நெக்ஸ்ட் ஒரு ஏப்ரலுக்குள்ள நீங்க ஒரு ஜாபுக்குள்ள போகல அப்படின்னா அதுக்கு அடுத்து இருக்கிற பேட்ச் உங்களோட ஸ்கில்ஃபுல்லா இருக்கிறான், அவன் வந்து உங்களை ஈஸியா ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிடுவான். ஸோ அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரைட் ஸ்கில் உங்களால வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா லைக் யூ வில் பி அவுட் ஆஃப் த கேம் டெஃபினெட்லி. ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்கில் ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா லேர்ன் பண்ணிக்கணுங்கிறது டெஃபினட்டா இட்ஸ் அ நீட் ஆஃப் த அவர். ஓகேங்களா? இப்போ இந்த ஜஸ்ட் இந்த பிக்சரை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்றேன். லைக் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், லைக் ஒரு ஹியூமன் எவல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஹியூமனோடைய லைக் நம்மளுடைய வரலாறு அந்த மாதிரி இதுல பார்த்தோம் அப்படின்னா எப்போ ஃபயருங்கிற ஒரு விஷயம் கண்டுபிடிச்சாங்களோ அப்பதான் ஒரு ரெவல்யூஷனே நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்லோவா தான் இருந்துச்சு. ஒரு ஃபயருங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த எவல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா லைக் மனிதனுடைய அந்த பரிணாம வளர்ச்சியும் சொல்லுவாங்கல்ல, அது வந்து நிறைய மாறுச்சு. சேம் தான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து ஃபயருக்கு அப்புறம் வீல் கண்டுபிடிச்சாங்க. வீல் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வர ஆரம்பிச்சது, பீப்புள் டிரான்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்தது. இண்டஸ்ட்ரீஸு ஸோ வந்து நிறைய பொருள்களை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பீப்புளோடைய எவல்யூஷன் மாறிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த பீரியட் பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அகைன் அதுக்கப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரோட எரா வந்துச்சு. இது ரீசன்ட் 2000s. ஸோ ஃபயர் கண்டுபிடிச்சதுக்கும் வீல் கண்டுபிடிச்சதுக்கான அந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் இருந்திருக்கும். அதே நேரத்தில் வீலுக்கும் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கும் நடந்த அந்த ஒரு டிரான்சிஷன் இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அகைன் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ்ல இருந்திருக்கும். பட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் டு ஒரு கம்ப்யூட்டர் ஏரா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1920s இருந்து கம்ப்யூட்டர் ஏரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 1980s டு 2000, விச் மீன்ஸ் ஒரு 50 இயர்ஸ் டவுன் த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா பெருசா மாறுச்சு. லைக் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல இருந்து ஒரு கம்ப்யூட்டர்ஸோட எரா வந்து மாறுச்சு. ஸோ 1000 2000 இருந்தது, 1000 மாறுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 50 இயர்ஸா மாறுச்சு. ஒன்ஸ் இன்டர்நெட்டுங்கிற விஷயம் ஒரு 2000ல தான் வர ஆரம்பிச்சது. 2000ல இருந்து 2015 வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2011 பாஸ்ட் அவுட். நான் காலேஜ் படிக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசா இன்டர்நெட்டை யூஸ் பண்ணதில்லை. ஏன்னா அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நார்மல் சின்ன சின்ன மொபைல்ஸ் தான் இருக்கும். பட் ஒரு 15 இயர்ஸ் ஒரு டவுன் த லைன்லயே வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறம் நிறைய சேஞ்சஸ். ஸோ கம்ப்யூட்டர் டு இன்டர்நெட் எரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராஸ்டிக் ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணுச்சு. அதுக்கு ஒரு 20 இயர்ஸ் தான் ஆச்சு. 2020க்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஏஐ அப்படிங்கிற எரா வந்துச்சு. ஸோ 2020ல இருந்து 2025 5 இயர்ஸ்க்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ஏஐயோட எரா வந்து பாத்தீங்கன்னா டிராஸ்டிக் ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணிருக்கு. விச் மீன்ஸ் இவ்வளோ அதாவது இன்னைக்கு அந்த வேர்ல்டோட ஷிஃப்டிங் டைம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாகிக்கிட்டே வந்துட்டு இருக்கு. ஸோ லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு நம்ம அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சாதான் நம்மளால பிஸ்னஸாகவும் சர்வை பண்ண முடியும், ஆஸ் எ இண்டிவிஜுவலாகவும் சர்வை பண்ண முடியும். ஸோ இது ஏன் வந்து ஒரு த்ரெட்டா சொல்றேன் அப்படின்னா எஸ், இந்த ஒரு அவேர்னஸ் நமக்கு இருந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால இந்த மாதிரி டெக்னாலஜிக்கெல்லாம் நம்ம சீக்கிரம் அடாப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ தட் வி வில் எக்யூப் அவர் செல்ஃப்
வித் த லேட்டஸ்ட் டெக்னாலஜி. ஸோ எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணி வேணும், சேலரி வேணும், நம்ம ஒரு ஹைஃபையான லிவிங் வேணும், டெஃபினட்டாக எல்லாருக்குமே இருக்கு. அப்படிங்கும்போது நமக்கோட மெயின் ரெக்யர்மெண்ட் இன்னைக்கு என்ன ட்ரெண்ட்ல இருக்கு, அதை நம்ம எவ்வளோ குவிக்காக லேர்ன் பண்ணிக்கிறோம். ஸோ தட் வி வில் பி சாரி, ஏதாவது கேள்வி கேட்டிங்களா? ஓகே. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான ரெக்யர்மெண்ட். ஸோ ஒன்ஸ் அகைன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இந்த கோர்ஸை லைக் இந்த செஷனை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, லைக் ஃப்ரம் த ஸ்டார்ட் நான் கொடுத்த அதே ஸ்லைடு தான் லைக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜ், லைக் அந்த ஒரு ஸ்கில் கேப்பை பிரிட்ஜ் பண்ணிக்கிறதுக்காக தான். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி டிமாண்ட் இருக்கு, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்கில் அப் பண்ணிக்கணும் கண்டிப்பா. ஸோ தட் வி வில் எக்யூப் அவர் செல்ஃப் அண்ட் ஆல்சோ ரெடி டு ஒர்க் அப்படிங்கிற ஒரு சினாரியோக்கு நம்ம போவோம். ஸோ டெஃபினட்டா ஆஸ் அ ஸ்டூடெண்டா இருக்கிறீங்க அப்படின்னா வந்து பார்த்தோம்னா கண்டிப்பா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில் செட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறது மூலமா உங்களுக்கான ஏர்னிங் பொட்டன்ஷியலை வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு அதிகப்படுத்த முடியும். அதே நேரத்தில் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லைக் பார்த்தீங்கன்னா வைடன் பண்ணிக்க முடியும். ஓகே, நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில் செட்ஸ் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் நம்ம டைரக்டா ஒர்க் பண்ணணும் அவசியம் இல்லை. கண்டிப்பா ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீமையோ இல்ல வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சியோ ஹையர் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் அவங்க ரைட்டா ஒர்க் பண்றாங்களா, லைக் ரைட் ஸ்ட்ராட்டஜிஸ் அவங்க யூஸ் பண்றாங்களா அப்படின்னு அவங்கள மானிட்டர் பண்றதுக்கு நமக்கு டெஃபினட்டா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் லைக் அகைன் நமக்கு அந்த ஸ்கில் செட்ஸ் தெரியல அப்படின்னா நம்மள ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க சொல்றது தான் நம்ம கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ பிசினஸ் ஓனர்ஸ்க்கு டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட நாலேஜ், டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான டூல்ஸ் பத்தின எல்லா நாலேஜும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதே அகைன் அதே மாதிரி ஓகே ஒரு ஃப்ரீலான்சிங் ஆஸ்பிரண்டா இருக்கிறீங்க. ஓகே, ஃப்ரீலான்சிங் ஆப்வியஸா நிறைய பேர் பண்றதுக்கான ரீசன் ஒரு செகண்டரி இன்கம்காக தான். விச் இஸ் முன்னாடி ஒரு செகண்டரி இன்கம் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துக்கு போய் காலையில் 9 to 6 ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுவாங்க, 6 to 9 திரும்ப வேற இடத்துல ஒர்க் பண்ணுவாங்க, இந்த மாதிரி இருந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு நமக்கு அது தேவையே இல்லை. லைக் ஃப்ரீலான்சிங்கான என் நம்பர் ஆஃப் போர்ட்டல்ஸ் இருக்கு. அப்ஒர்க் அப்ஒர்க்ஸ், ஃபைவர், டாப் டால், பீப்புள் பெர் ஹவர், இந்த மாதிரி நிறைய இருக்கு. பட் ஸ்டில் இதில் ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அகைன் உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணி வைக்கணும். ஸோ நீங்க இப்ப ஜஸ்ட் கூகுள்ல நீங்க சர்ச் பண்ணாலே போதும், ஃப்ரீலான்சிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எவ்வளோ இருக்குன்னு உங்களால ஈஸியா பார்க்க முடியும். அகைன் ஹோம் மேக்கர்ஸ், உங்களுக்கு ஒரு 6 hours தான் டைம் இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா போஸ்டர் டிசைன்ஸ், கார்ப்பரேட் ப்ரெசன்டேஷன், இல்ல ஒரு வெப் டிசைனிங், இது எல்லாமே நம்ம கத்துக்க முடியும். ஸோ தட் ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரீ டைம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெஸ்டா யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இட்ஸ் அ நீட் ஆஃப் த அவர், அதுல டவுட்டே கிடையாது. கண்டிப்பா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஸோ வித் திஸ் வந்து பாத்தீங்கன்னா லைக் ஓகே, நான் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு சின்ன கோர்ஸும் ஆர்கனைஸ் பண்றோம். ஓகே, நான் இவ்வளவு தூரம் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கான ரீசன் ஓகே, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கான என்ன மாதிரி ஸ்கோப் இருக்கு, என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். சோஃபார் ஏதாச்சும் கொஷின்ஸ் இருக்கா? லைக் மேபி நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன், மேபி ஏதாச்சும் சேட் பாக்ஸ் இல்லைனா மைக் ஆன் பண்ணி கேட்டிங்கன்னா கூட ஓகே. ஜஸ்ட் ஒரு 2 minutes ஏதாவது கொஷின்ஸ் இருக்கு, இது வரைக்கும் நான் சொன்னதுல ஏதாச்சும் கொஷின்ஸ் இருக்குன்னா கேட்கலாம். ஓகே, ஸோ நான் கண்டினியூ பண்றேன். சப்போஸ் ஏதாச்சும் சாரி. ஹலோ ஓகே, நான் எஸ் எஸ் சொல்லுங்க ஃபைஸ் முகமது. சார், இந்த ஸ்கில் எல்லாம் லேர்ன் பண்ணதுக்கு ஃபீஸ் ஏதாச்சும் தேவைப்படுமா? கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களா? எனக்கு கேட்க மாட்டேங்குது. சார், இந்த இந்த ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்கு ஃபீஸ் எவ்வளோ வரும் சார்? ஃபீஸ் இல்லை. ஓகேங்க. ஓகே ஓகே, நான் சொல்றேங்க. டெஃபினட்டா நெக்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் அதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த கோர்ஸே நாங்க எடுக்கிறோம், நான் டெஃபினட்டா அதை எக்ஸ்பிளைன் பண்றேங்க. ஓகே சார். ஓகே ஓகேங்க, நான் ஜஸ்ட் டைரக்டா அந்த இதுக்குள்ள அஹ், அஹ், போக ஆரம்பிக்கிறேன். ஓகே. ஸோ அகைன் நாங்கள் சொன்ன மாதிரி லைக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து பார்த்தோம்னா சி அகைன் இட்ஸ் அ வைட் ஏரியா. ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தோம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் கடல்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஒரு சின்ன செக்மெண்ட்டை மட்டும் கவர் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஆல்மோஸ்ட் ஒரு 10 ஏரியாஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வெப் டிசைன், எஸ்சிஓ, தென் கூகுள் மெட்டா ஆட்ஸ் ரன் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிகாஸ் எல்லா கோர்ஸ்க்கும் ஒரு சிலபஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லையா, லைக் ஒரு 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 ஃப்ரேம் ஒர்க், ஒரு டைம் பவுண்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தோம்னா நாங்கள் என்னென்னலாம் இதில் டீச் பண்ணுறோம் அப்படின்னா வெப் டிசைன், லைக்
கோடே தேவையில்லை. லைக் வந்து பார்த்தீங்கன்னா டு பி ஓப்பன், நானும் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் பேக்ரவுண்ட் தான். எனக்கு ஒரு சிங்கிள் கோடு கூட எனக்கு வந்து டைப் பண்ண தெரியாது. பட் வி ஆர் ரன்னிங் அ கம்பெனி. ஓகே, நாங்கள் வெப் டிசைன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நிறைய கம்பெனிங்க. ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் நாங்கள் ஒரு 7.5 months ஆயிடுச்சு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி. அட்லீஸ்ட் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் எங்களோட கஸ்டமர் பேஸ் இது வரைக்கும் ஒரு 18 கிளைண்ட்ஸ்க்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எந்த ஒரு வெப்சைட்டுக்குமே நாங்கள் வந்து ஒரு சிங்கிள் லைன் ஆஃப் கோடு கூட நாங்கள் டைப் பண்ணுறதில்ல. ஸோ வேர்ட் ப்ரெஸ்ங்கிறது நோ கோடு பிளாட்ஃபார்ம். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ண தெரியும், ஒரு கிரியேட்டிவ் மைண்ட் செட் இருக்கு அப்படின்னாலே போதும்னு வச்சுக்கோங்களேன். உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா எண்டு டு எண்டு மொபைல் ஃப்ரெண்ட்லி அண்ட் டேப் ஃப்ரெண்ட்லி லைக் ரெஸ்பான்சிவ் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ண முடியும். சேம் திங் எஸ்இஓ, லைக் எல்லாருக்கும் எஸ்இஓ சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. வெப் டிசைன் பண்ணுறது மட்டும் நம்மளுடைய ஒர்க்காக இருக்காது, அதை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச்சில் வந்து முன்னாடி ரேங்க் பண்ணுறது, இதுவுமே வேர்ட் ப்ரெஸ்லேயே நம்மளால் பண்ண முடியும். அகைன் இதுக்கும் ஒரு சிங்கிள் கோடு கூட தேவை கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டா ஆட்ஸ் டீச் பண்ணுறோம். எப்படி மெட்டா ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் வந்து நம்ம எப்படி ஆட்ஸ் ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் வந்து பார்த்தோம்னா நம்ம டீச் பண்ணுவோம். தென் போஸ்டர் டிசைன். போஸ்டர் டிசைனில் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. லைக் போஸ்டர் டிசைன் இஸ் நாட் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கண்டென்ட்டை எடுத்து போடுறது அப்படிங்கிறது டெஃபினட்டாக கிடையாது. ஸோ அதில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது, நான் பின்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன். தென் கார்ப்பரேட் ப்ரெசன்டேஷன்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் ப்ரெசன்டேஷன் இட்ஸ் அ மஸ்ட். ஏன் அப்படின்னா வந்து பார்த்தோம்னா ஒரு கம்பெனியாக இருக்கிறாங்க, பிகாஸ் ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் வந்து பார்த்தோம்னா ஒரு ஒரு ஓஇஎம் கம்பெனிலேருந்து வந்து பார்த்தோன்னா ஒரு சப்ளையர் கம்பெனிக்கு அவங்களோட வெண்டார் டீம்லேருந்து வந்து விசிட் பண்ணுவாங்க. விசிட் பண்ணி ஆடிட் பண்ணிட்டு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இன்னைக்கு அதெல்லாம் வந்து யாரும் ஸ்பெண்ட் பண்ணுறதே கிடையாது. உங்களுடைய ப்ரெசன்டேஷன் கொடுங்க, அதை வச்சு நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் திங்காக இருக்கும். விச் மீன்ஸ் நீங்கள் போய் உங்கள் கம்பெனியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ப்ரெசன்டேஷன் போய் அங்கே பேசணும். ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி நம்ம ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போது நம்ம போய் இன்டர்வியூவில் உட்கார்றதுக்கு முன்னாடி நம்மளோட ரெஸ்யூம் வந்து நல்லா இருந்துச்சுன்னா தான் நம்மளை இன்டர்வியூக்கே கூப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் கார்ப்பரேட் ப்ரெசன்டேஷனும். நம்ம ப்ரெசன்டேஷன் பெர்ஃபெக்டாக இருந்தால் தான், லைக் அதில் எல்லா இன்ஃபர்மேஷனும் கிறிஸ்டல் கிளியராக இருந்தால் தான் நம்மளை நெக்ஸ்ட் மீட்டிங்கே கால் பண்ணுவாங்க. ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணுறது, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது, தென் இமெயில் கேம்பெயின்ஸ் ஆட்டோமேஷன். லைக் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் லார்ஜ் செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிவிஜுவல் மெயில்ஸ்லாம் நம்ம அனுப்பவே முடியாது. லைக் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி நான் ஜஸ்ட் பின்னாடி உங்களுக்கு ஷார்ட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஏஐ டூல்ஸ் ஃபார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது எல்லாமே நாங்கள் டீச் பண்ணுறோம். இந்த 8 டாபிக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸில் நாங்கள் டீச் பண்ணுறோம். பெர் டே வந்து பார்த்தீங்கன்னா 2 hours கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்லி ஆன்லைனில் தான் இருக்கும். ஓகே, அகைன் நான் சொன்ன மாதிரி வெப்சைட் டிசைன் வந்து வேர்ட் ப்ரெஸ்ல. அதுக்கப்புறம் இதில் என்னென்னலாம் நாங்கள் கவர் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம எங்கேருந்து டொமைன் நேம் பர்ச்சேஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் fosterdataworks.com அப்படிங்கிறது எங்கேருந்து சூஸ் பண்ணுறது, பர்ச்சேஸ் பண்ணுறது. தென் வெப் ஹோஸ்டிங் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்மளுடைய வெப்சைட்டோடைய மெமரி வந்து பார்த்தீங்கன்னா சம்வேர் ஒரு சர்வரில் ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த இடத்துல அந்த சர்வருக்கான காஸ்ட் நம்ம பே பண்ணுவோம். ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து நம்ம வெப்சைட் ஆக்சஸ் பண்ணுறனாலும் அங்கேருந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாலாம் சம்வேர் இட்ஸ் அ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஃபார் அவர் வெப்சைட் அப்படிங்கிறது தான். ஸோ அது வந்து வெப் ஹோஸ்டிங். அகைன் ரெஸ்பான்சிவ் அண்ட் அடாப்டிவ் வெப் டிசைன்ஸ் எப்படி பண்ணுறது. ரெஸ்பான்சிவ்ங்கிறது என்னன்னா 15 இன்ச் ஸ்க்ரீனுக்கு நம்ம வெப்சைட் பார்த்தாலும் சரி, இதே இது வந்து ஒரு 25 இன்ச் மானிட்டருக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு 100 இன்ச் மானிட்டருக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வெப்சைட்டும் எக்ஸ்பேண்ட் ஆகும். அதுக்கு பேர் ரெஸ்பான்சிவ் டிசைன் சொல்லுவாங்க. அடாப்டிவ் டிசைன்ங்கிறது ஆப்வியஸாக லேப்டாப்பில் பார்க்குற வெப்சைட் வேற மாதிரி இருக்கும், அதே வெப்சைட்டை நீங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். விச் மீன்ஸ் அதுக்கு பிஹைண்ட் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் நான் இங்கே சொன்ன மாதிரி லைக் மொபைல் டெஸ்க்டாப்புக்கும் லேப்டாப்புக்கு டேபுக்கு மொபைல் எல்லாத்துக்குமே ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும். அதெல்லாம் எப்படி பண்ணுறது இது எல்லாமே கவர் பண்ணுவோம். இது அதே மாதிரி உங்கள் வெப் டிசைன் ஸ்டார்டிங் டு எண்டு எப்படி வந்து டெப்ளாய் பண்ணுறது இது எல்லாத்தையுமே நாங்கள் டீச் பண்ணுறோம். நெக்ஸ்ட் எஸ்இஓ. ஸோ எஸ்இஓ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட் ப்ரெஸ்ஸில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணுறதுனால வேர்ட் ப்ரெஸ்ஸில் யோஸ்ட் அப்படிங்கிற ஒரு பிளகின் இருக்குது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு பிளக்இன் ஃபார் எஸ்இஓ வந்து பார்த்தீங்கன்னா யோஸ்ட், அதுக்கப்புறம் ரேங்க் நம்பர் 1 அப்படின்னு ஒரு டூல் இருக்கு. ஸோ இதில் நாங்கள் யோஸ்ட் தான் யூஸ் பண்ணுறோம். அதை யூஸ் பண்ணி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் கீவேர்ட் சூஸ் பண்ணுறது, அதை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் ஃபர்ஸ்ட் வர்றதுக்கு ஃபர்ஸ்ட்னா லைக் ஒரு 3 பேஜஸ்க்குள்ளே எப்படி வர வைக்கிறது, அதுக்கான என்னென்ன ஒர்க்லாம் பேக் அண்ட் ஒர்க்லாம் பண்ணணும், அதை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் இண்டெக்ஸ் பண்ணணும், லைக் ஒரு வெப்சைட்டோடைய வெப் அனாலிட்டிக்ஸ் ரிப்போர்ட்டை எப்படி ரீட் பண்ணுறது. அதே மாதிரி நம்ம எஸ்இஓ நம்ம பண்ணுற மாதிரி நிறைய கம்பெனிஸ்
வேற வேற ஏஜென்சிஸ்ட கொடுத்து எஸ்இஓ பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது டாப் கம்பெனிஸை பெஞ்ச் மார்க் பண்ணி எப்படி அவங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக நம்ம வந்து எஸ்இஓ பண்ணுறது. பிகாஸ் எஸ்இஓட பர்பஸே எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் ஃபர்ஸ்ட் வர வைக்கிறது அப்படிங்கிறது தான். அப்போ ஆல்ரெடி ஒரு கம்பெனி அங்கே இருக்கும். ஸோ அவங்களோட பெட்டராக பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம பெஞ்ச் மார்க் பண்ணி தான் ஆகணும். அதெல்லாம் எப்படி பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீச் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மெட்டா ஆட்ஸ் ஆப்வியஸாக வந்து பார்த்தோம்னா லைக் மெட்டா ஆட்ஸ் எப்படி ரன் பண்ணுறது, லைக் எண்டு டு எண்டு ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டீச் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மாதிரி ஒரு 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 கம்பெனி நம்மளை அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணும், யார் அவங்களோட ரைட் ஆடியன்ஸு, எவ்வளோ பட்ஜெட் செட் பண்ணும், எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் த்ரூ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா லைக் அவங்களுக்கு சாரி கிளிக் த்ரூ ஆக்ஷன் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்வெர்ட் பண்ணுறது, என்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புளை வந்து கவர் பண்ணணும், அவங்களோட பிஹேவியர் என்ன, அவங்களுடைய டெமோகிராஃபி என்ன, இது எல்லாத்தையுமே கவர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் எங்களோட ரீசெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறோம். எங்களுக்கு நாங்கள் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தோம்னா யூஎஸ்ல டெக்சாஸ்ங்கிற ரீஜன்ல, அதுக்கப்புறம் அகைன் ஃப்ளோரிடாங்கிற ரீஜன்ல இருந்து வெப் டிசைன்ஸ் யாருக்காவது வேணும் அப்படின்னா அவங்களுக்கு நாங்கள் டிசைன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அவங்கள வந்து நாங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறது, அகைன் மெட்டா ஆட்ஸ் தான் ரன் பண்ணிருக்கோம். அந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்சாஸில் ஆஸ்டின் அப்படிங்கிற ஒரு சிட்டியில் கரெக்டாக 20 கிலோமீட்டர் ரேடியஸ் மட்டும் செட் பண்ணி அங்கே இருக்கிற பீப்புளை மட்டும் இந்த மாதிரி லைக் இன்ட்ரெஸ்ட் அவங்களோட என்னது இதெல்லாம் கவர் பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்ஸ் ரன் ஆகுற மாதிரி நாங்கள் செட் பண்ணுறோம். சேம் ஃப்ளோரிடாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கிரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி எங்களுக்கு ஒரு கிளைண்ட் எப்படி வந்தாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நாட்டியாலயா கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல எலக்ட்ரானிக் சிட்டியில் இருக்கு. ஸோ அவங்களுடைய சென்டர்ல இருந்து சுற்றி 10 கிலோமீட்டர் இருக்கிறவங்கள கவர் பண்ணாதான் தான் அவங்களால வந்து போக முடியும். ஸோ அந்த ரீஜனுக்கு மட்டும் நாங்கள் ரன் பண்ணுறோம். சேம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் கேரளாவில் ட்ரிவாண்ட்ரம்ல. ஸோ இந்த மாதிரி ரீஜன் ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப டார்கெட் பண்ணி நம்மளால மெட்டா ஆட்ஸ் ரன் பண்ண முடியும். ஸோ அதுதான் இதோடைய பெரிய ஹைலைட்டு. இதோட கன்வர்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஈஸியாக நமக்கே லீட்ஸாக வரும். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறது இதெல்லாமே டீச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அகெயின் போஸ்டர் டிசைனில் ஓகே சாரி ஒரு நிமிஷம் டைப் செக் பண்ணிக்கிறேன். ஓகே 11:45 ஓகே. ஸோ போஸ்டர் டிசைனில் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 3 விஷயம். லைக் வந்து நம்ம ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சோஷியல் மீடியாவை நம்ம கேஷுவலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணுறோம். ரொம்ப கீனாலாம் நம்ம இது பண்ண மாட்டோம். ஸோ விச் மீன்ஸ் நம்ம போஸ்ட் பண்ணுற ஒரு ஆட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணும். இது என்ன அப்படிங்கிறத பார்க்க வைக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஒரு சின்ன கனெக்ட் இருக்கணும், ஒரு எம்பத்தட்டிக்கல் கனெக்ட். ஓகேங்களா. அப்படி இருந்தால் தான் நம்மளால அதை ரிலேட் பண்ணிக்க முடியும். மூணாவது அதில் இருக்க டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அப்படி இல்லை இந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் கன்வே ஆகலை அப்படின்னா அந்த போஸ்டர் நீங்கள் டிசைன் பண்ணதில் யூஸே கிடையாது. ஓகேங்களா. ஸோ நம்பர் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்பர் ஆஃப் போஸ்டர்ஸ் பார்த்துருப்பீங்க. பட் ஒரு சில இதுதான் உங்களை வந்து குவிக்காக அட்டென்ஷனை கிராப் பண்ணும். ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ஸ்டெப் தான் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டர் டிசைனில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கில். ஜஸ்ட் என்கிட்ட கேன்வா இருக்கு அதனால நானும் டிசைன் பண்ணுறேன் அப்படின்னா ஓகே, இட்ஸ் நாட் ராங். பட் அதை எப்படி பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணுறது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டீச் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய போஸ்டருக்கு ஜஸ்ட் 3 செகண்ட் தான் டைம் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியல் மீடியாவில் ஒருத்தவங்க ஸ்க்ரோல் பண்ணுறாங்கன்னா 3 செகண்ட்ஸ்க்கு மேலே பார்க்க மாட்டாங்க. அந்த 3 செகண்ட்ஸில் நீங்கள் அட்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தே வில் பி யுவர் லீடு. ஓகே. ஸோ அதை எப்படி பண்ணுறது இதை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போஸ்டர் டிசைனில் கன்வெர்ட் பண்ணுறோம். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட் ப்ரெசன்டேஷன். லைக் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது நாங்கள் ரீசெண்டாக சென்னையில் ஒரு கம்பெனிக்கு நாங்கள் கிரியேட் பண்ணி கொடுத்தோம். லைக் கார்பரேட் ப்ரெசன்டேஷன் அகைன் ஒரு 15 ஸ்லைட்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா மெயில் இல்லை வாட்ஸ்அப்பில் எல்லாருக்கும் ஷேர் பண்ண முடியும். பட் ஒரு ஸ்டெப் அஹெட் போய் அவங்க எப்படி கேட்டாங்கன்னா இவங்களோட ரிக்யர்மெண்ட் எப்படி இருந்துச்சுன்னா ஓகே எங்களுடைய கம்பெனிக்கு டொயோட்டால இருந்து விசிட் பண்ண வர்றாங்க, அவங்களுடைய அஃபீஷியல்ஸ் வர்றாங்க. விச் மீன்ஸ் சென்னையில் இருக்கிற கம்பெனி ஓகே அவங்களுக்கு ஆப்வியஸாக டொயோட்டோல இருந்து வர்றவங்களுக்கு ஜாப்பனீஸ் பீப்புள் தான் வருவாங்க. அவங்களுக்கு எப்படி சொல்றது லைக் கம்யூனிகேஷன் கேப் இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் இவங்களாலையும் அதை சரியாக வந்து பார்த்தீங்கன்னா என்னால் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட முடியுமான்னு தெரியல. ஸோ என்னோட ரிக்யர்மெண்ட் என்ன அப்படின்னா நாங்கள் வந்து இந்த ஸ்லைடை வந்து ஒரு டிவியில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிடுவோம், எங்களுக்கு ஒரு ஏஐ வாய்ஸே எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரிக்யர்மெண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சூப்பராக கிரியேட் பண்ணி கொடுத்துருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஈச் ஸ்லைடு 30 செகண்ட்ஸ் பின்னாடி ஒரு ஏஐ வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
இந்த ஸ்லைட்ல இருக்கிற விஷயங்களை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும். நாட் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுல இருக்க ரீட் பண்றது கிடையாது. ஸோ அதுக்கான கண்டென்ட் வந்து நம்ம செப்பரேட்டா ரெடி பண்ணி டிடிஎஸ் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல போய் நம்மளுடைய டயலாக்ஸை கொடுத்தோம் அப்படின்னா என்ன மாதிரி ஒரு அவுட்புட் வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீமேல் வாய்ஸா, இல்லை மேல் வாய்ஸா, யூஎஸ் மேல் வாய்ஸா, இல்லை இந்தியன் மேல் வாய்ஸா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மேல் வாய்ஸா, இந்த மாதிரி நம்ம நிறைய சூஸ் பண்ண முடியும் அந்த சாஃப்ட்வேர்ல. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணி அகைன் இந்த ஸ்லைடை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை கன்வெர்ட் பண்ணி இதில் ஆடியோ இன்சர்ட் பண்ணி ஒரு ஓவராலாக ஒரு 10 minutes வீடியோவாக நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தோம். விச் மீன்ஸ் ஜஸ்ட் அவங்களோட கான்ஃபரன்ஸ் காலில் 10 minutes இதை போட்டு விட்டா போதும், அவங்க உட்காந்து பார்த்தாங்கன்னா வந்த அஃபீஷியல்ஸ்க்கும் எல்லாமே கிளியர் ஆயிரும். அந்த கம்பெனி ஓனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே மிஸ் பண்ணாம எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி கிரியேட் பண்றது, இதெல்லாம் நாங்கள் டீச் பண்றோம். நெக்ஸ்ட் ஃபைனல் திங். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 weeks கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கவர் பண்ணிட்டு இருக்கோம். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா 2 weeks ஒர்க்கிங் டேஸில் தான் இருக்கும். ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 to 8:30 ஆர் 7 to 9 பேஸ்ட் ஆன் அவர் கன்வீனியன்ஸ், ஒரு 2 hours டைம் ஸ்லாட்டு. ஸோ ஜூமில் தான் இருக்கும். உங்களுக்கான எல்லா கிளாஸோட ரெக்கார்டிங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா லைக் எல்லாமே தமிழில் தான் இருக்கும். ஸோ இதோடைய கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக கொடுத்துருவோம். ஸோ இந்த சேம் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக நிறைய இடத்துல என்கொயர் பண்ணியிருப்பீங்க. அட்லீஸ்ட் நான் என்கொயர் பண்ண இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹையாக தான் இருந்திருக்கு. ஸோ எங்களோட அப்ஜெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அஃபோர்டபுளாக கொடுக்கணும் அப்படிங்கிறதான் வச்சுக்கோங்களேன். பிகாஸ் லைக் எவ்ரி ஒன், எல்லாருக்கும் மணி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்தோம்னா லைக் எங்களாலையும் அதை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கண்டிப்பாக கொடுக்க முடியாது. ஸோ டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட்டில் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய பிளானும். ஸோ நான் நெக்ஸ்ட் ஸ்லைடு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களுடைய அந்த கோர்ஸ் ஃபீ. ஸோ கோர்ஸ் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மினிமல். ஸோ விச் இஸ் அரௌண்ட் 1799 தான். ஸோ ஃபர்ஸ்ட் 20 ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு மட்டும், ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் 20 ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்களுக்கு மட்டும் 1499 வச்சுக்கோங்களேன். ஸோ விச் இஸ் 1500. ஸோ ஒரு இதோட ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தோம்னா 23rd ஜூன், அதாவது நாளைக்கு மண்டேல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃப்ரைடே, அதாவது அப்கமிங் ஃப்ரைடே போய் நெக்ஸ்ட் ஃப்ரைடே, விச் மீன்ஸ் ஓவராலாக 10 ஒர்க்கிங் டேஸ். ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 6:30 PM to 8:30 இந்தியன் டைமில் ஜூம் மீட்டிங் இப்போ எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி ஒரு ஜூம் மீட்டிங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸும் ஆர்கனைஸ் பண்ணுறோம். எல்லா ரெக்கார்டிங்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த கோர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். 1 month வரைக்கும் உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும். நீங்கள் திரும்ப வந்து ரீவிசிட் பண்ணிக்கலாம். அகைன் எல்லாமே இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி தமிழில் தான் கோர்ஸ். இதை நான் தான் எடுக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அகைன் நாங்கள் வந்து ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் டெஃபினட்டாக கிடையாது. ஓகேங்களா. ஸோ இது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கும். பட் அவங்களாம் பிஸ்னஸில் இல்லாமல் இருப்பாங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தியரட்டிக்கல் நாலேஜ் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் டிப்பிக்கலாக ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி, வி ஆர் ஒர்க்கிங் ஃபார் கிளையன்ஸ். ஸோ போத் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் கிளையன்ஸ்க்கு நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களோட நாலேஜை தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டவுட்ஸ்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஓகே 2 weeks கோர்ஸ் தான் வந்து பார்த்தோம்னா நம்ம அட்டன் பண்ணுறோம், இதுக்கு மேலே வந்து கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் கேட்க முடியாது அப்படின்னா டெஃபினட்டாக கிடையாது. என்னுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குன்னா டெஃபினட்டாக எங்கள் டீம் ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லைன்னா நானே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண உங்களுக்கான ப்ராப்பர் கைடன்ஸ் டெஃபினட்டா இருக்கும். ஸோ எண்ட் ஆஃப் த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா நீங்க வந்து ஓகே ஒரு 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 நல்ல கான்ஃபிடென்ஸோட நீங்க வெளியே போகலான்னு வச்சுக்கோங்களேன். அகைன் நீங்க எக்ஸ்பர்ட் லெவலுக்கு போயிருவீங்களா, டெஃபினட்டா அது சான்ஸ் கிடையாது. பிகாஸ் லைக் எண்ட் ஆஃப் த டே என்னால் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பண்ண முடியும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்களும் உங்க சைட்ல இருந்து ஒரு சின்ன எஃபர்ட் எடுக்கணும். ஓகேங்களா. நான் கோர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸசைசஸ், ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸசைசஸும் நான் கொடுப்பேன். ஸோ அதை எந்த அளவுக்கு நீங்க இன்வால்மெண்ட்டோட பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த கோர்ஸ்க்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும் அப்படின்னா லைக் இந்த கியூஆர் கோடை மட்டும் ஜஸ்ட் உங்க மொபைல்ல ஷேர் பண்ண, சாரி, ஸ்கேன் பண்ணுங்க. உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வரும். ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்குள்ளே போனாலே வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஜிபே அதோடைய ஸ்கேனர் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 20 ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு மட்டும்தான் லைக் 1499. நெக்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு 1799 நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ணுறோம். உங்களுக்கு இதில் வேற ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க. ஐதர் சேட் பாக்ஸில் நீங்கள் கேட்டாலும் ஓகே தான், இல்லை மேபி வாய்ஸ் காலில் சொன்னாலும் ஓகே தான்.